வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பிஎம்சி வீடியோ. பிஎம்சின்னா என்ன அப்படின்னா, பிஸ்னஸ் மாடல் கேன்வா. ஒரு பிஸ்னஸ் எப்படி தொடங்குறது, தொடங்குனா அந்த பிஸ்னஸ் எப்படி வளர்ச்சி அடைஞ்சு பயன் கொடுக்கும் அப்படிங்கிறது தான் முக்கியத்துவம். இந்த வீடியோவும் அதற்கானது தான். ஆனால் நான் ஒரு டாப் மோஸ்ட் கம்பெனி பற்றி சொல்லலாம்னு நினைக்கிறேன். அது வந்து டிசிஎஸ். இந்த டிசிஎஸ் கம்பெனி அப்படிங்கிறது இந்தியாவில் ஆரம்பித்த ஒரு முக்கியமான தொழில் வளர்ச்சிக்கான ஒரு கம்பெனின்னு சொல்லலாம். இந்த கம்பெனி இந்தியாவில் மட்டும் இல்லாமல் உலகத்தில் இருக்கிற பல நாடுகளில் வளர்ந்து விரிந்து பறந்து விரிந்த ஒரு பரப்பாக இருக்குது. எப்படி அப்படின்னு சொல்லணும்னா, இந்த டிசிஎஸ் அப்படின்ற கம்பெனி அப்படின்றது ஒரு பிராண்டு. இந்த பிராண்டில் எல்லா விதமான தயாரிப்புகளும் தயாரிக்கப்படுது. வீட்டில் உபயோகிக்கப்படுற சின்ன சின்ன பொருள்களிலிருந்து பெரிய பெரிய கம்பெனி வரையிலும் பயன்படுற பொருள்களை தயாரிக்கவும் அதை விற்கவும் இந்த காலகட்டத்தில் இருக்கிற தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி விற்பனை செய்கிறாங்க. இதன் மூலம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, நிறைய பயன்கள் இருக்குது. இந்த பயன்கள் அப்படின்றது பார்த்தோம்னா, கம்பெனி வளர்ச்சி மட்டும் அல்லாமல் தொழில் வளர்ச்சியில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது. இந்த தொழில் வளர்ச்சிக்கான தேவைகளை எங்கேருந்து எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, சாதாரண சிறு குறு தொழிலாளர்களிடமிருந்து பெற்றும் அதற்கான பெரிய பெரிய கம்பெனிகளையும் பிரான்ச்சஸ்களையும் நிறுவி அதன் மூலமாக வளர்ச்சி அடையுது. இந்த வளர்ச்சி அப்படின்னு பார்த்தோம்னா, உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுகளிலும் பறந்து விரிந்து இருப்பது எப்படி சாத்தியமானதோ அதுபோல் இந்தியாவில் இருக்கிற எல்லா கல்வி நிறுவனங்களிலிருந்தும் மாணவர்களை தேர்வு செய்து பணியில் அமர்த்தி அவர்களை வெவ்வேறு நாடுகளுக்கு அனுப்பும் பணியையும் இந்த கம்பெனி செய்து. இதனோட பயன்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, வீட்டு உபயோகப் பொருள்களிலிருந்து மற்றும் ஏனைய அனைத்து பொருள்களுமே இந்த டிசிஎஸ் கம்பெனி தயாரிக்குது. எப்படி சொல்கிறதுனா, வாணிகம் அப்படிங்கிறது என்ன, ரொம்ப பறந்து விரிந்த கடல் இல்லையா? இதில் எப்படி அப்படின்னா, கடலுக்கடியில் குழாயை பதித்து அதன் மூலமாக எரிவாயுவை கடத்துவதற்கு இந்த கம்பெனியின் பங்களிப்பு மிக மிக முக்கியமானதாக இருக்குது. இது மூலிமா என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, எரிவாயு கொண்டு வர்றது மிகவும் சுலபமாக இருக்குது. மற்ற தயாரிப்புகளிலிருந்து அந்த எரிவாயு தயாரிக்கிற நாடுகளிலிருந்து இந்தியாவிற்கு வரவேற்பது மிக சுலபமாக இருக்குது. கடல் மார்க்கமாகவே கொண்டு வருது. இந்த முறையை பயன்படுத்தி உலக நாட்டில் இருக்கிற எல்லா நாடுகளும் பயன்படுத்தி பயனடைகிறாங்க. அப்போது இந்த டிசிஎஸ் கம்பெனி அப்படின்றது உலகத்தில் பெரும் பங்கு வகிக்கிறது. இது வந்து இந்த மாதிரி தொழிலில் மட்டும்தான் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா இல்லை. பெரிய பெரிய ஆன்லைன் வர்த்தகத்தில் மிக மிக முக்கியமான பங்கு வகிக்கிறது. இந்த ஆன்லைன் வர்த்தகம் அப்படிங்கிறது எப்படின்னா, எல்லாத்துக்குமே கொண்டு போய் சேர்க்குது இல்லையா? எப்போ அதுன்னா இ-காமர்ஸ். இந்த இ-காமர்ஸ் அவங்களோட சின்ன சின்ன பிஸ்னஸ் எல்லாம் இந்த டிசிஎஸ் வழியாக ஆன்லைன் மூலமாக தன் விற்பனையை தொடங்கி வளர்ச்சி அடைகிறாங்க. இதனால் பயனும் அடைகிறாங்க. இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்களை இந்த கம்பெனி தொடர்ந்து இன்றும் செஞ்சிட்ருக்கு. சில விடயங்களில் எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா, ஏழைகளுக்கு உதவும் நோக்கோட நிறைய விஷயங்களை பண்ணிகிட்ருக்கு. வேலை வாய்ப்பும் சரி, இந்த சிறு சிறு வியாபாரத்தில் ஈடுபடுற தொழிலாளர்களுக்கான தயாரிப்புகளை வாங்கி அதை விற்று அவங்களுக்கு ஒரு நல்ல வருமானத்தை ஈட்டித்தரும் ஒரு தொழிலும் டிசிஎஸ் மூலமாக கிடைக்குது. அப்போ இந்த மாதிரி கம்பெனி மூலமா எல்லாருமே பயனடையலாம் அப்படிங்கிறது இந்த வீடியோ மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். நன்றி, வணக்கம்.